Hello friends, welcome to MK. நம்ம நாட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா 25 கோடி வந்து நம்ம நாட்டில் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 85% வந்து டூ வீலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000. அதில் 17,000 ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடனே அவங்க ஸ்பாட் டெட் ஆகுறாங்க. அதில் 80% வந்து ஹெல்மெட் போடாதனால தான் வந்து இறக்குறாங்க. ஸோ இப்படி நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ அப்டேட்டட் மோட்டார் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து போதையில் போனீங்கன்னா 10,000 ரூபா அபராதம். அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபா அபராதம் போட்டிருந்தாங்க, ஃபைன் போட்டிருந்தாங்க. இப்போ 5,000 அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாங்க. இப்போ அதை 2,000 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு 1,000 பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைன், இப்போ 2,000 பண்ணிட்டாங்க. ஃபைனில் வந்து ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ருபீஸ் இருந்துச்சு ஃபைன், இப்போ வந்து அப்படி 1,000 ருபீஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற மற்ற ரூல்ஸ் எல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். இன்சூரன்ஸ் போடுறது பிரச்சனை இல்லை, ஏபி ஒன்ஸ் தான் கட்டுறோம். அதே மாதிரி லைசன்ஸ் கொண்டு போயிடுவோம் எப்படி முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஹெல்மெட்டுங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே லாக் ஆகிறோம். அதுக்கு நம்ம ரீசன் ஏன் ஹெல்மெட் போடலைங்கிறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய ரீசன் சொல்கிறோம். அதில் டாப் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது முடியை கலைக்குது, அது போட்டால் ஹேர் ஃபால் ஆகுது, அது போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப மூச்சு விட முடியல, அதனால சைனஸ் வருது, அலர்ஜி, அது இப்போ 1008 ரீசன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி நம்ம சொல்லி அவாய்ட் பண்ணுற ஹெல்மெட் நம்ம யூசேஜுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான், அதை நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லிடுறேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி தான். இந்த ஹிஸ்ட்ரி எதுக்காக நம்ம ஹெல்மெட் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேக்ரவுண்ட் இருக்கிறது ஒரு இறப்பு. அந்த இறப்புக்கு பின்னாடி தான் வந்து நமக்கு ஹெல்மெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோக்குள்ள அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் ஹிஸ்ட்ரியில் வந்து எப்போ இன்வென்ட் பண்ணுறாங்க, யார் இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் இருந்து போவோம், அப்புறமா ஹெல்மெட் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் யார் இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காட்லிப் டெய்மங்கிறவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியாக அது ஒரு ஃபன்னுக்காக இன்வென்ட் பண்ணது தான். ஸ்பீடாக போகிறதுக்காக கண்டுபிடிக்கப்படல ஒரு மோட்டார் சைக்கிள், அதாவது ஒரு பைக் வந்து ஸ்பீடாக போகிறதுக்காக கண்டுபிடிக்கலாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஃபன், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சது தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் அது ஃபன்னுங்கிறனால அதுக்கு ஹெல்மெட் போடணுங்கிற யோசனை யாருக்குமே வர கிடையாது. ஸோ லேட்டரான பீரியடில் ஆனாலும் வந்து அவர் வந்து லெதரை வச்சு ஒரு ஃபர் மாதிரி ஒரு ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பைக் இன்வென்ட் பண்ணுறதா ஹெல்மெட்டும் இன்வென்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க நிறைய பக்கம். ஆனால் அது இன்னும் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது, யார் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அவர் அப்படி இன்வென்ட் பண்ணினதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் ஹிஸ்ட்ரி யார் வந்து இந்த ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறாங்க, யார் வந்து இந்த ஹெல்மெட் நம்ம கையில் இருக்கிற ஹெல்மெட்டை வந்து நம்ம கிடைக்க காரணமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து லாரன்ஸுங்கிற ஒருத்தர். அவர் வந்து எப்படி ஃபேமஸாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவார். ஸோ அந்த பர்சன்னால தான் வந்து நமக்கு இப்போ ஹெல்மெட்டுங்கிற ஒன்று நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்சனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அந்த டைமில் அதாவது 1930s வந்து ரொம்ப பைக் மேலே அவருக்கு ரொம்ப விருப்பம். ஸோ அவர் வந்து அந்த டைம்லேயே பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு பைக் வாங்கினார். அவரோட மெயின் என்டர்டைன்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்து பைக் ரைட், ரொம்ப தூரமாக பைக் ரைட் போகிறதா. ஸோ மோஸ்ட்லி நமக்கு கூட இப்போ அப்படி தான் பிடிக்கும். ஸோ அந்த காலத்தே அவர் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஸோ ஈவினிங் டைம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் பைக் ட்ராவல் பண்ணிட்டு வரது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு 19 May 1935 வந்து ஒரு ரெய்னி சண்டே ஈவினிங் அப்போது இவர் வந்து அதே மாதிரி பைக் ரைட் போகிறாரு. இவர் நார்மல் மினிமம் ஸ்பீடில் தான் போனார். அந்த காலத்து வண்டி வந்து அந்த அளவுக்கு ஹை ஸ்பீடில் டிசைன் பண்ணப்படல. ஸோ நார்மலாக தானே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கும். இவர் போயிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் 2 பசங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் அவர் அந்த பசங்க மேலே மோத மாதிரி போயிட்டாரு. ஸோ அந்த பசங்களை சேவ் பண்ணுறதுக்காக இவர் வந்து சடன் பிரேக் போடுறாரு. அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட தலை வந்து அவரோட ஹேண்டில் பாரில் போய் அடிக்குது. ஸோ அப்போ அவர் தலைக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆகுது. ஸோ அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வந்து உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே 5 டாக்டர் வந்து இவரை ட்ரீட் பண்ணுறாங்க. பேசிக்கலாக இவர் கொஞ்சம் ரிச் பர்சன், அதனால 5 டாக்டர் இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5 டாக்டர் ட்ரீட் பண்ணியும் அவர் வந்து உடனே கோமாக்கு போயிட்டாரு. ஸோ 6 days அவர் கோமாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ 6 days ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் ஒன் மார்னிங் வந்து அவர் இறந்துறாரு. 6வது நாள் மார்னிங் வந்து அவர் பாஸ் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் குரூப்பில் வந்து ஒரு டாக்டர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட மரணம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ எப்படி இந்த ஒரு மோட்டார் சைக்கிள்னால ஒரு மனுஷனையும் கொள்ளுது, ஸோ இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன டாபிக்லன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடாதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ ஹெட் இன்ஜுரினால எவ்வளோ பேர் சாகுறாங்க, ஏன் ஹெல்மெட் போட்டு அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து இவர் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலுங்கிற ஒரு ஜேர்னலுக்கு வந்து அவர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ லேட்டரான இந்த டைமில் இவர் 6 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது அவர் இறந்து சரியாக 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. 1941 சம்திங் 41 or 42 சம்திங்கில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்வெல் வந்து இதுக்குள்ளேயே வந்து அதிகமான
அப்போ ஃபேமஸாக இருந்த மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிசனும் நம்மளோட இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த 2 கம்பெனி தான் அந்த டைமில் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஃபன்னுக்காக இருந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து ஹை ஸ்பீடில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ரேஸுக்காக பயன்படுத்துகிற மாதிரி அதோட ஸ்பீடு அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி அவங்க ஸ்பீடு அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் போது நிறைய வண்டி வாங்க ஆரம்பித்தாங்க. பணக்காரங்க நிறைய பேர் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ சைட் பை சைட் எவ்வளோ ஸ்பீடு அதிகமாகதோ அந்த அளவுக்கு நிறைய இறப்புகளும் ஏற்பட்டுச்சு ஹெல்மெட்னால. ஸோ 1941 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஒரு அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து 2 சோல்ஜர்ஸ் அவங்க இழக்கிறாங்க. அவங்களோட டாப்பஸ்ட் சோல்ஜர்ஸ் 2 பேர் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்னால இறக்குறாங்க. ஸோ அப்போ தான் கவர்மெண்ட் யோசிக்குது, நம்மளோட 2 சோல்ஜர்ஸ் இப்படி அநியாயமாக இறந்துட்டாங்களே ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட்லன்னு சொல்லி யோசிச்சு அப்போ வந்து ஒரு லா போடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ லேட்டர் வந்து அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் வந்து இஎஃப் லம்பார்டுங்கிற அதாவது கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அது எப்படி டிசைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஷெல் வந்து ரொம்ப கெட்டியாக பிளாஸ்டரில் வந்து நல்லா கெட்டியான ஒரு ஷெல்லாகவும் உள்ள 2 பேட் செட் பண்ணுறாங்க. ஒரு பேட் வந்து அந்த ஷாக் வெளியிருந்து அடித்த ஷாக் வந்து தாங்கறதுக்காகவும், இன்னொரு வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காகவும் டிசைன் பண்ணி இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து அப்போ 1970s வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பீப்புள்ஸ் வந்து அது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் லேட்டரான் வந்து ஸ்னெல்லுங்கிற ஒரு கம்பெனி வந்து அதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இதே மாதிரி ஒரு கேஸ் தான். வில்லியம் பெட்டிஸ்டெல் அப்படிங்கிறவர் வந்து அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போகிறாரு. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு ட்ரெஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி தான் வந்து ஸ்னெல் கம்பெனி. இப்போ கூட அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்மெட்டோட குவாலிட்டி செக் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணுறது அந்த கம்பெனியோட ஒர்க்கு. ஸோ அவங்க சர்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டில் நோன் வந்து இது ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ லேட்டரான் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட் ஹெல்மெட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஸோ நம்ம மக்கள் எதுவுமே கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க கொஞ்ச நாளுக்கு வந்து ஒரு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லேட்டரான் வந்து மக்களுக்கு அது திரும்ப பழையபடி அது யூஸ் பண்ணுறது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி எந்த சட்டமும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுனால நம்ம மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது விட்டாங்க. ஸோ லேட்டரான் வந்து 1960 தான் வந்து ஒரு மேண்டேட்ரி ஹெல்மெட்டில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு லா வந்து ஆஸ்திரேலியாவில் போட ஆரம்பித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து ஹெல்மெட் வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு லா போட்டாங்க. ஸோ 1966 யூஎஸ் வந்து ஹெல்மெட்ரி மேண்டேட்ரி பண்ணாங்க. ஸோ லேட்டரான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து 1973 வந்து மோட்டார் வெஹிக்கிள் லா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த லாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம ஹெல்மெட் வந்து கன்ஃபார்மாக மேண்டேட்ரியாக போட்டு தான் ஆகணும் மோட்டார் வெஹிக்கிள் ரைடர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கொண்டதான் நம்மளோட ஹெல்மெட். ஸோ நம்ம எதுக்காக ஹெல்மெட் போடணும், யாருக்காக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காகவும் ஹெல்மெட் போட வேண்டியதில்லை, நம்மளோட தலையை காப்பாற்றுறதுக்காக தான் ஹெல்மெட் போடுறோம். நம்ம பைக்கில் பெட்ரோல் டேங்க் முன்னாடி வைக்கிறதுக்கு ஹெல்மெட் கிடையாது. நம்மளோட அந்த ஹேண்டில் பாரில் தொங்க விடுறதுக்காகலாம் ஹெல்மெட் யாருமே விற்கவும் செய்யலை, யாரும் வாங்கவும் செய்யலை. நம்மளோட மெயின் பர்பஸ் என்னென்னா நம்மளோட தலையை பாதுகாக்கணும். தலையில் என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூளை. ஸோ அந்த மூளையை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். ஸோ நம்ம உடம்புலேயே இருக்கிற அற்புதமான ஒரே பார்ட் வந்து மூளை தாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்த பாடி அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மேல்ஸுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 1350 கிராம்ஸ் தான் இருக்கும். அதே ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா 1200 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 1200 கிராம்ஸ் வந்து ஒரு 70 kg நார்மல் ஹியூமன் பீயிங்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதில் பவர் இருக்குங்க. நம்ம மற்ற ஆர்கன்ஸ் இப்போ கை இல்லைனா கூட நம்ம உயிர் வாழ முடியும், கால் இல்லைனா உயிர் வாழ முடியும். ஆனால் மூளை இல்லைன்னா நம்மளால ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது. ஏன்னா நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது மெயின் ஆர்கன் மூளை தான். நம்ம மூச்சு விடுறதுலேருந்து, நம்ம கண் சிமிட்டுறதுலேருந்து, நம்ம இதயம் துடிக்கிறதுலேருந்து, நம்ம சாப்பிட்றது ஜீரணம் பண்ணுறதுலேருந்து, நம்ம ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுலேருந்து, நம்ம மொத்த பாடியோட ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதாக ஒரு ஷாக், அதாவது நம்ம இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம், சடனாக பிரேக் போடுறோம், அப்போ நம்ம தலை வந்து முன்னாடி போய் பயங்கரமாக பின்னாடி போய் வந்துச்சுன்னா அந்த சின்ன ஷாக் கூட நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது அவ்வளோ சென்சிட்டிவானது. அப்படி சின்ன ஷாக் ஏற்பட்டு நம்ம பிரெயினுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெமரி லாஸ் வரும், நம்மளோட சர்டன் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம கூர்ந்து கவனிக்கிற தன்மை போயிடும். சில டைமில் வந்து அந்த சின்ன ஃபேக்ட், அதாவது சின்ன இன்ஜுரி கூட நம்மளோட பிரெயினை வந்து
டேமேஜ் பண்ணி நம்மளை சாகிற அளவுக்கு கூட கொண்டு போயிடும். ஸோ பிரெயினோட செல்ஸ் வந்து ஒரு டைம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதனால் ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீஷியஸான ஒரு ஆர்கனை நம்ம கடவுள் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது 500 ரூபா, 50,000 ரூபா, 60,000 ரூபா, 1 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறோம், ஒரு 500 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்க முடியலையா? அப்படியே வாங்கினாலும் நம்ம வந்து இதுக்கு சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இனியாவது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த வீடியோ பண்ணி இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து தள்ளி விட்டுட்டான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன்றும் அடிப்படல, நான் எந்திரிச்சு போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ஹெல்மெட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஹெல்மெட்டோட சைடில் வந்து ஒரு ஷார்ப்பான பொருள் குத்தி இருக்கு. அது குத்துனது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இழுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து பெயிண்ட் மொத்தமாக வந்துருச்சு. ஸோ அப்போ நான் ஹெல்மெட் போடாமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என் தலையில் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்க முடியாது, உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னோட உயிரை காப்பாற்றினதே ஹெல்மெட்னு சொல்லலாம். ஸோ ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணாதீங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இதில் நம்ம அழகு ஒன்றும் கெட்டு போக போகிறது கிடையாது. நம்ம முடிவு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உயிர் போயிட்டால் திரும்ப கிடைக்காது. ஸோ ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை வீடியோ. அண்ட் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க ஒருத்தங்க 2 பேராவது ஹெல்மெட் போட்டால் அவங்க ஒருத்தங்களோட லைஃப் சேவ் ஆனால் ஒரு ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபியூச்சர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.